பூந்தமல்லியில் பகலில் ஆட்டோ ஓட்டும் தொழில், இரவில் போதைப் பொருள் விற்பனை. 5 ஆட்டோ டிரைவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இரவு நேரங்களில் ஆட்டோக்கள் மூலம் தடை செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் சப்ளை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து பூந்தமல்லி இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ், சப் இன்ஸ்பெக்டர் சந்தோஷ்குமார் ஆகியோர் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் பூந்தமல்லி அடுத்த கரையான்சாவடியில் இரவு நேரத்தில் ஆட்டோவில் சந்தேகத்திற்கிடமாக வந்த நபர்களை மடக்கி சோதனை செய்தபோது அவர்களிடம் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து ஆவடியை சேர்ந்த மனோஜ்குமார், ராஜ்குமார், விக்னேஷ், பிரதீப், ஹரிதர் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். இவர்கள் பகல் நேரங்களில் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வந்ததும், இரவு நேரங்களில் அதே ஆட்டோவில் கஞ்சா மற்றும் போதைப் பொருளை எடுத்து சென்று கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா, 1400 போதை மாத்திரைகள், 5 போதை ஊசிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்கள் மும்பைக்கு சென்று போதை மாத்திரைகளை குறைந்த விலைக்கு வாங்கி வந்து பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து அதிக அளவில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பகலில் ஆட்டோ ஓட்டும் தொழிலை செய்து கொண்டு இரவு நேரத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்து வந்த சம்பவத்தில் 5 ஆட்டோ டிரைவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி தவசி நியூஸ் செய்தியாளர் வினோத்குமார்.